எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஷெலின். இன்றைக்குள்ள வீடியோவில் ப்ளீச்னா என்ன, ப்ளீச் எதுக்காக நம்ம யூஸ் செய்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது, ப்ளீச் யூஸ் செய்கிற நேரம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள், ப்ளீச் செய்கிறதுக்கு முன்னாடியும் சரி இல்லை ப்ளீச் செஞ்சதுக்கு அப்புறமும் சரி கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ளீச்னா என்ன அப்படின்னு சொல்கிறேன். ப்ளீச்சுன்னு சொல்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளோட ஸ்கின்னில் செய்கிற ப்ளீச். நம்மளோட ஸ்கின்னில்னு பார்த்திங்கன்னா ஃபேஸில் செய்கிற ப்ளீச் வச்சு தான் நான் பேசுகிறேன். அதாவது ஃபேஸுக்கும் நெக்குக்கும் யூஸ் செய்கிறது மாதிரி நம்மளோட பாடியில் ப்ளீச் செய்கிறதுக்கும் நம்ம ப்ளீச் யூஸ் செய்கிறோம். ப்ளீச் எதுக்காக செய்கிறது, அதோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்திங்கன்னா, ப்ளீச் செய்கிறதுனால நம்மளோட ஸ்கின் டோன் லைட்டர் ஷேடாக மாறும். இப்போது நம்ம என்ன ஸ்கின் டோனில் இருக்கிறோமோ அந்த ஸ்கின் டோனை விட ஒரு 4-5 ஷேடு லைட்டர் ஷேடாக நம்மளோட ஸ்கின் மாறும். இது மாதிரி லைட்டர் ஷேடாக மாறுகிறது 1 மந்த் வரைக்கும் நமக்கு நிலச்சிருக்கும். 1 மந்த்துக்கு அப்புறமா திரும்பவும் நம்ம ப்ளீச் செய்ய வேண்டியது இருக்கும். எப்போதுமே ப்ளீச் 30 டேஸ் 30 நாட்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் செய்யணும். அடிக்கடி எதுவுமே ப்ளீச் செய்யக்கூடாது. அது ஸ்கின் டோட்டலாக கெடுத்துடும். ப்ளீச் செய்கிறதுனால நம்மளோட டெட் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் ஆகி புதுசான ஸ்கின் வெளியே தெரியும். ஸ்கின் பொலிவாக தெரியும். ஓகேவா? அதுக்கு தான் நம்ம ப்ளீச் செய்கிறோம். முக்கியமாக பியூட்டி பார்லர் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேஷியல் செய்கிறதுக்கு முன்னாடி ப்ளீச் செஞ்சுட்டு ஃபேஷியல் செய்வாங்க. ஃபேஷியலும் ப்ளீச்சும் சேர்ந்து ஸ்கின்னு நல்லா பொலிவாக காட்டும், நல்லா பிரைட்டாக இருக்கும் ஸ்கின்னு. ப்ளீச் செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்கின்னு எப்படி இருக்கணும், எப்படி நம்மளோட ஸ்கின்னை ப்ரிப்பேர் செஞ்சு வைக்கணும் அப்படின்னா, நம்மளோட ஸ்கின்னில் அதாவது நம்மளோட ஃபேஸில் ப்ளீச் யூஸ் செய்கிறோம். ப்ளீச்சை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஹேரில் பட்டுருச்சு அப்படின்னா ஹேர் கோல்டன் கலராக மாறிடும், இல்லை ஆரஞ்சு கலரில் மாறிடும். அதனால ஐப்ரோவில் இருக்கிற ஹேரில் எதுவுமே ப்ளீச் டச் ஆகவே கூடாது, படக்கூடாது. ஓகேவா? சப்போஸ் நீங்கள் அப்ளை செய்கிற நேரம் லைட்டாக ஐப்ரோவில் ஏதாவது பட்டுருச்சு அப்படின்னா உடனே வெட்டான கிளாத் வச்சு வைப் செஞ்சு எடுத்துருங்க. க்ளீன் செஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ஹேர் கலர் மாறாது. 15 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சுருந்தா மட்டும்தான் ஹேர் கலர் மாறும். நம்மளோட ஃபேஸில் பேபி ஹேர் இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும். இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அதிகமான சின்ன சின்ன ஹேர் இருக்கும். இந்த இடத்துலையும் லைட்டாக ஹேரெல்லாம் இருக்கும். நம்ம இப்போ ப்ளீச் செய்கிற நேரம் இந்த ஹேரை ரிமூவ் செய்யாமல் செஞ்சோம் அப்படின்னா இந்த ஃபேஸில் இருக்கிற ஹேர் எல்லாம் எல்லோ கலரில் இருக்கும். ஓகே, நம்மளோட திக்கான ஹேரு கலர் மாறுகிற நேரம் ஒரு ஆரஞ்சு எல்லோ இல்லை கோல்டன் எல்லோ மாதிரி இருக்கும். அதே இது நம்மளோட ஃபேஸில் இந்த இடத்துல இருக்கிற ஹேர் எல்லாம் சின்ன சின்ன பேபி ஹேர் மாதிரி இருக்கும். கலர் மாறுகிற நேரம் கொஞ்சம் நல்ல ஒரு சாண்டல் கலர் மாதிரி ஆகும், இல்லை கோல்டன் கலர்லேயே மாறும். பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஓகேவா? இதை அவாய்ட் செய்கிறதுக்கு நீங்கள் ஃபேஸில் இருக்கிற ஹேரை ரிமூவ் செஞ்சு தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. ஏன்னா நம்ம ஹேரை வச்சுக்கிட்டே நம்ம ப்ளீச் செஞ்சோம் அப்படின்னா ஹேர் கண்டிப்பாக கலர் மாறிடும். 1 மந்த் இல்லை 2 மந்த்துக்கு அப்புறம் தான் உங்களோட ரியலான நேச்சுரலான ஹேர் கலர் மாறும். ப்ளீச் செய்கிறீங்களா, கண்டிப்பாக உங்களோட ஃபேஸில் இருக்கிற ஹேரை ரிமூவ் செய்கிறது நல்லது. ஃபேஸில் இந்த பக்கத்தில் அப்புறமா அந்த இடத்துல நெத்தி பகுதியில எல்லாம் அன்வான்ட் ஹேர் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் செஞ்சுட்டு நீங்கள் ப்ளீச் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளீச் செஞ்சுருக்கிறதுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைச்சது விசிபிளாக பார்க்க முடியும். நான் யூஸ் செய்கிற ப்ளீச் ஃபெம் ப்ளீச். இது வரைக்கும் நான் வேறையும் ப்ளீச் வாங்கி யூஸ் செஞ்சுருக்கிறேன். எனக்கு அந்த ப்ளீச் எல்லாம் அந்த அளவு ஒத்துக்கிட்டது கிடையாது. என்னோட ஸ்கின்னுக்கு ஃபெம் சூப்பராக சூட் ஆகுது. உங்களோட ஸ்கின்னுக்கு எந்த ப்ளீச் சூட் ஆகுதோ அந்த ப்ளீச்சை நீங்கள் யூஸ் செஞ்சுக்கலாம். ப்ளீச் செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக உங்களோட ஃபேஸில் இருக்கிற அன்வான்ட் ஹேர் எல்லாம் ரிமூவ் செஞ்சுக்கோங்க. செகண்ட், உங்களோட ஃபேஸு க்ளீனாக இருக்கணும். ஃபேஸ் வாஷ் இல்லை சோப்பு யூஸ் செஞ்சு நல்லபடியாக ஃபேஸை க்ளீன் செஞ்சு டவலில் முகத்தை துடைச்சிக்கோங்க. தேர்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம ப்ளீச்சை மிக்ஸ் செய்ய போகிறோம். நம்ம யூஸ் செய்கிற ப்ளீச்சில் ஆக்டிவேட்டர் பவுடர் கொடுத்துருப்பாங்க, க்ரீம் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே செப்பரேட்டான டப்பாவில் கொடுத்துருப்பாங்க. க்ரீமையும் ஆக்டிவேட்டர் பவுடரையும் மிக்ஸ் செஞ்சு தான் நம்மளோட ஃபேஸில் யூஸ் செய்யணும். மிக்ஸ் செய்கிற நேரம் அதோட குவான்டிட்டி நீங்கள் கரெக்டாக பார்த்து மிக்ஸ் செய்யணும். ஏன்னா குவான்டிட்டி அதிகம் ஆனாலும் நமக்கு
கெடுதலாயிடும், குறைவானாலும் நமக்கு பலன் கொடுக்காம போயிடும். அதனால கவனமாக பார்த்து செய்யணும். இப்போ ஃபெம் ப்ளீச்சை பொறுத்த வரைக்கும் 1 டைம் யூஸ்ன்னு இருக்கும், 2 டைம் யூஸ்ன்னு எல்லாம் இருக்கும். அந்த பேக்கை பொறுத்து இருக்கும். குட்டியான பேக் வாங்குனீங்க அப்படின்னா 1 டைம் யூஸ் இருக்கும். அந்த 1 டைம் யூஸுக்குள்ளது வாங்குனீங்க அப்படின்னா ஆக்டிவேட்டட் பவுடரையும் க்ரீமையும் ஃபுல்லாக நீங்கள் எடுத்து யூஸ் செஞ்சுக்கலாம். அதே இது 2 டைம்ஸ் யூஸ்ன்னு உள்ளது நீங்கள் பாதி அளவு எடுத்து யூஸ் செய்ய வேண்டியது இருக்கும். பெரிய பாட்டிலில் இருக்கிற ப்ளீச் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு ஸ்பூன் கொடுத்துருப்பாங்க. ஒரு பக்கம் பெரிய ஸ்பூன் இருக்கும், அந்த ஸ்பூனில் க்ரீம் எடுத்துக்கணும். இன்னொரு பக்கத்தில் ஸ்மாலான ஸ்பூன் இருக்கும், அதில் ஆக்டிவேட்டட் பவுடர் எடுத்து மிக்ஸ் செஞ்சு நீங்கள் யூஸ் செஞ்சுக்கலாம். ப்ளீச்சை மிக்ஸ் செய்கிற நேரம் 2 மினிட்ஸ் நீங்கள் வந்து மிக்ஸ் செய்யணும். எந்த ஒரு திருத்திரா எந்த ஒரு பார்ட்டிகல்ஸும் இருக்கக்கூடாது. ஆக்டிவேட்டட் பவுடர் சால்ட் மாதிரி இருக்கும், அது கரைகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் நல்லபடியாக அந்த க்ரீமில் விட்டு மிக்ஸ் செய்யணும். மிக்ஸ் செஞ்சதுக்கப்புறமா உங்களோட ஃபேஸ்லேயும் நெக்லேயும் அப்ளை செஞ்சுக்கலாம். அப்ளை செஞ்சு 15 மினிட்ஸ் ப்ளீச் உங்களோட ஃபேஸில் இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா, அதாவது ப்ளீச்சை நீங்கள் அப்ளை செஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கு பிறகு உங்களோட இந்த ஒரு ஃபிங்கரை வச்சு நல்லபடியாக சர்க்குலர் மோஷனில் அப்படியே வந்து ஸ்ப்ரெட் செஞ்சு விட்டுக்கோங்க ப்ளீச்சை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளீச்சை அப்ளை செஞ்சு ஒரு 5 மினிட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஸ்கின்ல வந்து தெரியும். ஓகேவா? அது எப்படின்னா உள் பக்கத்தில் கேப் ஆகிடும், வெளிப்பக்கமாக அப்படியே பபிளாக க்ரீம் வந்து அப்படி தனியாக செப்பரேட்டாக நிற்கும். அது மாதிரி இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னில் ஃபுல்லாக ப்ளீச் படுகிற விதமாக நம்ம நல்லபடியாக ஸ்ப்ரெட் செஞ்சு விட்டுக்கணும். அதுக்கப்புறமா 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 10 மினிட்ஸுக்கு அப்புறமா நார்மலான டேப் வாட்டர்லேயே நீங்கள் வந்து ஃபேஸை வந்து வாஷ் செஞ்சுக்கலாம். வாஷ் செய்கிற நேரம் ஃபேஸ் வாஷோ இல்லை சோப்போ எதுவுமே யூஸ் செய்யக்கூடாது. ஜஸ்ட்டு வாட்டரை வச்சு மட்டும்தான் நீங்கள் ப்ளீச்சை வந்து ரிமூவ் செய்யணும். நல்லபடியாக வாஷ் செஞ்சுக்கோங்க. வாஷ் செஞ்சு டப்பில் தொடச்சதுக்கப்புறமா ஒரு மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக யூஸ் செய்யுங்க. வேறு எந்த ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் இருக்கிற சீரமோ எந்த ஒரு ப்ராடக்ட்டும் வேண்டாம். லைட்டாக ஒரு நல்ல ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சர் தன்மையை கொடுக்குற ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் செய்யுங்க. ப்ளீச் எல்லாம் டே டைமில் யூஸ் செய்கிறதுக்கு பதிலாக நைட் டைமில் இல்லை ஈவினிங் டைமில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸ்கின்னுக்கு பெனிஃபிட் கிடைச்சது மாதிரி இருக்கும். ப்ளீச்சு செஞ்சதுக்கப்புறமா 8 மணி நேரத்துக்கு 8 ஹவர்ஸுக்கு உங்களோட ஃபேஸில் வாட்டர், ஃபேஸ் வாஷ் இல்லை சோப் எதுவுமே உங்களோட ஸ்கின்னில் அப்ளை செய்யவே கூடாது 8 ஹவர்ஸுக்கு. ஓகேவா? 8 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் சோப்பு வச்சு நல்லபடியாக ஃபேஸை வந்து வாஷ் செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நைட்டு நீங்கள் ப்ளீச் செஞ்சீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் சன்லைட்டில் கண்டிப்பாக டே டைமில் போவீங்க. கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் செய்யணும். சன்ஸ்க்ரீன் யூஸ் செய்யாமல் வெயிலில் போனீங்க அப்படின்னா ப்ளீச் செஞ்சதுக்குள்ளே எஃபெக்ட் எல்லாமே காணாமல் போயிடும். அதனால் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் செய்யணும். ப்ளீச் எல்லாம் ரெகுலராக யூஸ் செய்கிற ப்ராடக்ட் கிடையாது. மந்த்லி ஒன்ஸு மட்டும்தான் ப்ளீச் வந்து யூஸ் செய்யணும். ப்ளீச் யூஸ் செய்கிறதுக்கு ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கான ப்ராடக்ட்டும் இருக்குது. எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் யூஸ் செய்கிறது மாதிரியும் இருக்குது. உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்றபடி உள்ள ப்ராடக்டை வாங்கி யூஸ் செய்யுங்க. எனக்கு என்னோட ஸ்கின்னுக்கு ஃபெம் வந்து சூப்பராக வந்து சூட் ஆகுது. நான் இயர் பை இயராக யூஸ் செஞ்சுட்டு இருக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது. உங்களோட ஸ்கின்னுக்கும் எந்த ப்ராடக்ட் வந்து சூட் ஆகுதோ அந்த ப்ராடக்டை யூஸ் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.